ஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லா வரங்களையும் தரக்கூடிய கற்பகமூர்த்தியாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் ஆலயத்தின் தென்மேற்கு மூலையிலே, நிகிருதி மூலையிலே லட்சுமி நரசிம்மர் சுவாமி பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அற்புதமான கஷேத்திர மூர்த்தியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஜாதகத்திலே கஜகேசரி யோகம் என சொல்லக்கூடிய அற்புதமான யோகம். அந்த அற்புதமான யோகமானது யானை வடிவமான, யானை முகமான கற்பகமூர்த்தி பெருமானையும், சிம்ம வடிவமான சிம்ம மூர்த்தியான நரசிம்மர் சுவாமியும், அதுவும் அம்பிகையுடன் கூடிய லட்சுமி நரசிம்மராக வழிபடும் பொழுது குடும்பத்தில் உள்ள சகலமான திருஷ்டிகளும் தோஷங்களகி கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புத மூர்த்தியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நரசிம்மமூர்த்திக்கு சுவாதி நட்சத்திரமாக 30/4/2026 நரசிம்ம ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்த கோடி மையன்பர்கள் கலந்து கொண்டு நரசிம்மர் சுவாமியின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்த கோவிந்தா கோவிந்தா. கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ராம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தயே. யஸ்ஸஸ்ஸர்வராஜ்யா பாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் நமாஸ்ரயே. யாஷம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகர்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिलये वासिष्ठाय नमो नमः. अभिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैवरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्ध. பிள்ளையார்பட்டியில் நலந்தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம பிள்ளையார்பட்டி கற்பகநாயகரும் லட்சுமி நரசிம்மரையும் ஒரு சேர வணங்கும் பொழுது கஜகேசரி யோகத்துக்கு சமமான யோகம் கிட்டும் என்பது கண்டிப்பான உண்மை. இங்கே இப்போ வழிபடுறவங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். இந்த ஆலயத்தினோட பெயரே நலந்தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தான். இங்கே வழிபடுறவங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்குள்ள தடைகள் அனைத்தும் அகலும், எம்மபையம் அகலும். 13ஆம் ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி விழா சித்திரை மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் நடைபெறுது. எல்லோரும் நரசிம்ம சுவாமியின் அருளுக்கு பாத்திரமாறு கேட்கணும்.